தஞ்சாவூர் மாவட்டத்தில் 7ஆம் வகுப்பு மாணவி மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் சொக்கநாதபுரம் ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த கண்ணன் பரிமளாவின் 13 வயது மகனான கவிபாலா பள்ளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் கவிபாலா பள்ளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென மயங்கி விழுந்தார். அப்போது அவரது மூக்கில் இருந்து ரத்தம் வந்ததாக கூறப்படுகிறது. உடனடியாக மாணவி கவிபாலாவை அருகில் இருந்த ஆசிரியர்கள் அழகிய நாயகபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு மாணவியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து மாணவியின் உடல் உடற்கூறு ஆய்விற்காக பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னதாக பள்ளியில் திங்கட்கிழமை நடைபெற்ற மருத்துவ முகாமில் குடற்புழு நீக்கத்திற்கான மாத்திரையை மாணவி உட்கொண்ட நிலையில் அந்த மாத்திரையால் உயிரிழப்பு ஏற்படவில்லை என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அரசு பள்ளி மாணவிகளின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பள்ளி அருகே பட்டுக்கோட்டை சேதுபாவா சத்திரம் மெயின் ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் வரலாற்றிலேயே முதல் முறையாக 1 கிராம் 8000 ரூபாயை கடந்திருக்கிறது. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றது முதல் ஆபரண தங்கத்தின் விலை புது உச்சங்களை தொட்டு வருகிறது. கடந்த ஜனவரி 22ஆம் தேதி தங்கத்தின் விலை முதல் முறையாக 60,000 ரூபாயை கடந்தது. அதே மாதம் 31ஆம் தேதி 61,840 ரூபாயாகவும், மத்திய பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருந்த பிப்ரவரி 1ஆம் தேதி 62,320 ரூபாயாகவும் தங்கம் விலை உயர்ந்தது. கடந்த 5ஆம் தேதி தங்கம் முதல் முறையாக 63,000 ரூபாயை கடந்தது. இந்த நிலையில் இன்று ஒரே நாளில் கிராமுக்கு 80 ரூபாயும் சவரனுக்கு 640 ரூபாயும் உயர்ந்த தங்கம் வரலாற்றிலேயே முதல் முறையாக 64,480 ரூபாயாக விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 8,060 ரூபாயாக புதிய உச்சம் தொட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றது முதல் இன்று வரை தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 4,880 ரூபாய் உயர்ந்துள்ளது. இன்று வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 107 ரூபாயாகவும், கட்டி வெள்ளி விலை கிலோ 1,07,000 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரையில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளையொட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடந்து வருகிறது. 800 காளைகள் 500 காளையர்கள் பங்கேற்றுள்ள இந்த போட்டியை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். காளையர்கள் ஒருபுறம் உற்சாகத்துடன் தயாராக இருக்க, மறுபுறம் காளைகள் சீறி பாய்ந்தன. பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு சைக்கிள் ஒரு ஆள் மட்டும் அருமையான காலை, அருமையான வீரர் விட்டுறாத, நல்லா பிடி. ஒரு பிடி மட்டும் மாடு தூக்கி போட்டு போது நல்லா பிடி தம்பி. அட என்ன தம்பி, ஆகா பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு மிக்சி, ஒரு ஆள் மட்டும். ஒவ்வொரு சுற்றிலும் பிடிபடாத காளைகளுக்கும் காளையை தழுவிய வீரர்களுக்கும் மிக்சி, சைக்கிள் உள்ளிட்ட ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. முடிஞ்ச தொட்டுப்பார் தமிழ்நாடு பரிசுல திருமணக்கு அப்புறம் தான் ஒரு ஆள் அருமையான வீரர் வெற்றி பெற்றார். மாண்புமிகு பத்திரப்பதி மட்டும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி வழங்கும் ஒரு